அறிவிலையில் நாம் பேசக்கூடிய தலைப்பு விளையாட்டு. அல்ட்ரா ரன்னர் சுஃபியா கான் பற்றி பேச நான் உங்கள் சா மிதுனா 10th T8 பாரதி மேல்நிலைப்பள்ளி ரெட்டிப்பட்டி நாமக்கல். வாழ்க்கையில் சிலர் தங்களுடைய கனவுகளை கடந்தே சென்று உலகமே பார்க்கும் ஒரு சின்னமாகிறார்கள். இன்று நாம் பேசப்போகிறோம் உலக சாதனைகளை முறியடித்த இந்தியாவின் அல்ட்ரா ரன்னர் சுஃபியா கான் பற்றி. 1987ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தின் அஜ்மீரில் பிறந்தார் சுஃபியா. சாதாரண குடும்பத்தில் வளர்ந்த அவர் வாழ்க்கையை நடத்த வேலைக்காக டெல்லி விமான நிலையத்தில் பேக்கேஜ் ஹேண்ட்லிங் பணியில் சேர்ந்தார். அவர் தினசரி உழைப்பு, வேலைப்பளு, சோர்வு இந்த வாழ்க்கை அவரது மன அழுத்தத்துக்குள் தள்ளியது. இந்த அழுத்தத்திலிருந்து தப்பிக்க அவர் ஓடத் தொடங்கினார். ஆனால் சின்ன ஓட்டமே ஒரு நாள் அவரை உலக சாதனையாளராக மாட்டும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஓட்டத்தின் ஆரம்பம் 2017-18க்கு பின் அவர் தினசரி ஓட்டத்தை வழக்கமாக்கி கொண்டார். உடல் நலம் மேம்பட்டது, மனநலம் உறுதியானது. சிறிய மாரத்தான்களில் இருந்து அல்ட்ரா ரன்னிங் எனப்படும் நீண்ட தூர ஓட்டத்தை தன்னை தயார்படுத்தினார். அப்படியே இந்தியாவின் மிகப்பெரிய கனவுகளில் ஒன்றான காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஓட்டம் அவர் வாழ்வில் இலக்காக மாறியது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி 4035 கிலோமீட்டர் உலக சாதனை. சுஃபியா 2019இல் தனது மிகப்பெரிய கனவை தொடங்கினார். காஷ்மீர் ஸ்ரீநகரில் இருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரியில் முடிந்தது. மொத்தம் 4035 கிலோமீட்டர். அவர் 87 நாட்கள் 2 மணி நேரம் 17 நிமிடங்களில் அந்த பயணத்தை முடித்தார். ஒவ்வொரு நாளும் சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் ஓட வேண்டி இருந்தது. பனி, மழை, கடும் வெப்பம் எந்த தடையும் அவரை நிறுத்தவில்லை. தொடக்கத்தில் சுவாச குழாய் பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாலும் உறுதியுடன் மீண்டும் பாதையில் கால் பதித்தார். மற்ற சாதனைகளை பார்ப்போமா? காஷ்மீர் கன்னியாகுமரி சாதனைக்கு பிறகு சுஃபியா நிற்கவில்லை. டெல்லியிலிருந்து அகர்தலா வரை ஓட்டம், மணாலி முதல் லே வரை ஹிமாலய சவால், இந்தியாவின் தங்க நாற்கர 6000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை சுற்றுப்பாதை ஓட்டம். இவ்வாறு அவர் 5க்கும் மேற்பட்ட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸை கைப்பற்றியுள்ளார். ஊக்கமான செய்தி: சுஃபியா கானின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? உடல் சோர்வுக்கு அப்பாற்பட்டு மன உறுதிதான் வெற்றிக்கு காரணம். அவர் ஒரு முறை சொன்னார், என் கால்கள் சோர்ந்தால் கூட என் மனம் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அதுதான் என்னை முன்னே கூட்டி செல்கிறது. இன்று அவர் இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்கிறார், மற்றவர்களுக்கு முன்மாதிரி ஆனார். இதுதான் அல்ட்ரா ரன்னர் சுஃபியா கானின் அற்புதமான பயணம். ஒரு சாதாரண பெண் தன் வாழ்க்கையின் சவால்களை வென்று உலக சாதனையை எட்டிய கதை. நாமும் இவரை போல் விடாமுயற்சியுடன் இலக்கை நோக்கி சென்றால் எளிதில் வெற்றியடையலாம். மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.